நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா குடிவங்கா. வணக்கம் 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 மக்களே. இன்னைக்கு நாம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகின்ற இடம் குடிவங்கா. நீங்க பெங்களூர்ல அல்லது ஒசூர்ல இருக்கீங்களா, இல்லை அது சுற்று வட்டாரங்கள் எங்கேயாவது இருக்கீங்களா, அது மட்டும் இல்லாமல் நீங்க ஒரு ஒன் டே ட்ரிப் பார்த்துட்டு இருக்கிறீங்கன்னா இந்த இடம் உங்களுக்கு மிக சரியான இடமா இருக்கும். இந்த குடிவங்கா மலை என்பது குப்பம் டவுனுக்கு மிக அருகாமையில் இருக்கிற குடுப்பள்ளி என்கிற ஒரு சின்ன ஒரு டவுன். அது பக்கத்துல இருக்கு. அங்கிருந்து ஒரு 3-4 கிலோமீட்டருக்குள்ள இருக்கும். நீங்க இந்த இடத்துக்கு வரணும் பெங்களூர்ல இருக்குன்னா நீங்க லோக்கல் ட்ரெயின்ல பெங்களூர் டு குப்பம் வரும்போது குடுப்பள்ளி என்ற இடத்துல இறங்கிடணும். அந்த ஸ்டேஷன்ல நீங்க இறங்கிட்டு அங்கிருந்து நீங்க ஒரு பைக்கோ இல்லை ஆட்டோ பிடிச்சிட்டு ஈஸியா போகலாம். இப்போ நாங்க அங்கதான் போயிட்டு இருக்கோம். நாங்க குப்பம் டவுன்ல இருந்து பைக் எடுத்துக்கிட்டு பைக் வழியா இப்போ போயிட்டு இருக்கோம். இது வந்து அந்த போகிற இடமெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பசுமையாக அழகாக இருந்தது. ரொம்ப ரோட் சைடில் பார்த்தீங்கன்னா விவசாய நிலங்கள், சின்ன சின்ன மலைகள், நீர்நிலைகள் எல்லாமே ரொம்ப பசுமையாக இருக்குது. குப்பம்லேருந்து குடிப்பள்ளி அப்படின்ற அந்த இடத்துக்கு போகிறோம். குடிப்பள்ளி அப்படின்ற அந்த பெயரோட அர்த்தம் கோயில் கிராமம். அதே போல் குடிவங்கா அப்படின்றது அந்த பெயரோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா கோயில் ஆறு. நாங்கள் போய் கொண்டிருக்கையில் அந்த 2 புறமும் விவசாய நிலங்கள் அழகாக, அதாவது 2 புறமும் பார்த்தீங்கன்னா விவசாயிகள், மரங்கள் ரொம்ப பசுமையாக ரொம்ப அருமையாக இருக்கும். நம்மளோட மனசில் இருக்க அந்த கவலை, டென்ஷன், நம்ம சென்னையில் எவ்வளோ ப்ரெஷரில் இருக்கிறோம், அந்த ப்ரெஷர்லாம் அப்படியே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அழகான சின்ன வீடு இருக்கு, மாடுகளாம். இப்போ நம்ம குடிவங்கா, இதுதான் குடிவங்காவுக்கு அருகாமையில் வந்துட்டோம். நாங்கள் கிளம்புனதே ரொம்ப லேட்டாக கிளம்புனோம், சாயங்காலம் வேலைக்கு. அதனால ரொம்ப நாங்கள் போய் சேர்றதுக்கே வந்து ஆக்சுவலாக சன்செட் ஆகிடுச்சு அந்த நேரம். இதுதான் குடிவங்கா. இது இடதுப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆறு இருக்கு, ஓடை. அதில் தண்ணியில் ரைட் சைடில் வலதுபுறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக மலை மாதிரி தெரியுது. இது பெரிய மலை இருக்குது. பட் நாங்கள் அந்த மலை மேலே ஏறாமல் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனால் இந்த ஏரி இருக்குது. இந்த ஏரியை பார்க்க தான் நாங்கள் வந்தோம். இது பெரிய லேக்கு. இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பட் ரொம்ப அழகாக இருக்குது. பசுமையாக அந்த ஏரி கரைகள், அது ஓரம், அந்த பெரிய மலை, அந்த மலைக்கு கீழே இந்த ஏரி ரொம்ப அழகாக இருக்குது. ஏரியில போயிட்டு இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் பாத்தீங்கன்னா குடிவங்கா. இந்த இடம் பாத்தீங்கன்னா எங்க இருக்குன்னா குப்பம் பக்கத்துல இருக்கு. குப்பம் பக்கத்துல ஒரு 5 கிலோமீட்டர்ல குடிவங்கான்றது ஒரு நல்ல டூரிஸ்ட் பிளேஸ். ஒரு கோயில் இருக்கும், நல்ல மலைகள்லாம் இருக்கும். நல்லா இருக்கா? இந்த பக்கம் காட்டுது சார். ரொம்ப நாள் ஆச்சு வந்திருக்கோம். வந்து ஜாலியா விளையாடிட்டு நண்பர்கள். என்ன ஏதாவது சொல்லுகிறதா இந்த இடத்த பத்தி? நீதான் லோக்கல் ஆச்சு. யார பார்த்து லோக்கல் ரெடி பண்ணதா? பரிசலா? சரி, போறதுன்னா போறீங்களா? காசு வச்சிருக்கீங்களா? ஜிபே இருக்குமா இருக்கட்டா? ஒரு கொஞ்சம் தூரம் சும்மா அப்படியே பரிசல்ல ஒரு ரவுண்டு கேட்கலாம். அக்கா காசு இருக்காக்கா? ஜிபே எல்லாம் இருக்காது. ஸ்கேனர்லாம் வச்சிருக்க மாட்டாங்க. பையெல்லாம் என்னக்கா இப்ப அம்மாக்கா சொல்லுவாங்க, என்னக்கா இது போறது பரிசல போறது என்ன நினைக்கிறீங்க? அப்படியே இந்த பக்கம் திருப்பு, அங்க பாத்தீங்களா பாருங்க, யாரோ ஒரு அவரு மந்திரம் வச்சுங்க. மணிமேகலை என்னடா வெக்கமா? புள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா. பொத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. ஆமா, ஏன் குச்சில போற சட்டி சுடுதா? இல்ல என்ன பண்ணும்? ஒரு கிளவி ஆத்மா இன்னொரு கிளவி ஆத்மால ஏறாதுல்ல.
ஐயோ ரொம்ப குழப்பறானே தம்பி, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்களேன். பாவண்டா, அஸ்தி கரைக்காம போட்டாங்க, கேள்வி ஃபீல் பண்ண போகுது. ரூல் இருக்கு. என்ன ஒரு போஸ், என்ன ஒரு போஸ். காலம் போறானே, செய்ய முடியல. காலம் போற வயசு. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் கால விரிச்சு தூங்குறல என்ன காத்தோட்டம். சாரங் தண்ணியில அப்படியே ஒரு டைவ் அடிக்கும் பார்க்கலாம். தண்ணியில இந்த மலையில பாத்தியா அழகா இருக்கு. சின்ன வயசுலதான் பண்ணுவோம். பிரச்சனை வந்து பாட்டில போட்டு செத்துறாது. சாரங் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ரொம்ப லேட்டாக வந்துட்டோம். அதனால் ரொம்ப இடமெல்லாம் சுற்றி பார்க்க முடியலை. பார்த்தீங்கன்னா அந்த மலைகள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். மேலே போகவே இல்லைன்னு கீழே இந்த ஏரி, லேக், இந்த சரௌண்டிங்ஸ்லேயே சுற்றி பார்த்து அந்த லேக்கோட கரைக்கு அந்த பக்கம் காடுகள்லாம் இருக்குது. அந்த காடுகள்லாம் சுற்றி பார்த்துட்டு அதோட நாங்கள் கிளம்பிட்டோம். இந்த நேரம் இல்லை, குழந்தைய வேறு கூப்பிட்டு வந்துருக்கோம், குழந்தைய. அதனால் வந்து கிளம்புற நேரம் வந்தாச்சு. ஸோ எங்களோட நண்பர்கள், ஃபேமிலி எல்லோரும் வந்திருந்தோம். நண்பர்களோடு வந்து ரொம்ப சந்தோஷமாக வச்சோம். நீங்கள் இன்கேஸ் சென்னையிலேருந்து வரணும் இந்த இடத்துக்கு, இங்கே குப்பம் ரீச் ஆகிட்டு ட்ரெயினில் குப்பத்துலேருந்து குடிப்பள்ளி அந்த ஊர் போயிட்டு அங்கேருந்து பக்கம் குடிவங்கா போகணும். கிருஷ்ணகிரிலேருந்து வர்றவங்களும் வரலாம் ஈஸியாக. கிருஷ்ணகிரிலேருந்து குப்பத்துக்கு அரௌண்ட் 30 minutes 30 நிமிஷம் ஜேர்னி இருக்கும். அங்கேருந்து குப்பத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் குப்பம் வந்துட்டிங்கன்னா அது பக்கம் குடிப்பள்ளிக்கு ஒரு குடிப்பள்ளியிலேருந்து ஒரு 4 இதுதான் எங்களுடைய நண்பர்கள். ப்ளூ ஷர்ட்டு நான் கமல், செக்கட் ஷர்ட்டு கேரளாலேருந்து வந்திருக்கிற என்னோட ஃப்ரெண்ட் சாரங்கன், வெள்ளை சட்டை போட்டுருக்கிற ஒரு விஜய், இவருக்கு செல்ல பேர் வந்து குருநாதன். நாங்கள் 3 பேரும் இருக்கிறோம். இன்னும் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே இருக்காங்க. அவங்களாம் வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. எல்லோரும் சந்தோஷமாக போகணும், ரொம்ப கண்டுகளிச்சிக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் வரணும்னா இந்த இடத்துக்கு தாராளமாக வரலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லான இடம், ரொம்ப சேஃபான இடம். குப்பம் டவுனுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. குப்பம் டவுன்லேருந்து குடிப்பள்ளின்னு ஒரு டவுன் இருக்குது. அந்த குடிப்பள்ளி டவுனுக்கு ஒரு 5 கிலோமீட்டர், ஒரு 4 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். சேஃபான இடம், எந்த பிரச்சனையும் இல்லை. ரொம்ப க்ளீனான இடம், பசுமையான இடம். நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியோட ஒரு 1 day ட்ரிப் வந்தீங்கன்னா சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் கண்டுகளிக்க இது ஒரு அருமையான இடம். உங்களுக்கு வந்து கடைகள் எல்லாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா நீங்கள் அந்த குடிப்பள்ளி அந்த ஊர்ல இருந்து நீங்கள் வாங்கிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம இந்த ஏரியில மீன் பிடிப்பாங்க. நீங்கள் போகும்போது மீனும் வாங்கிட்டு போகலாம். இந்த மலையை சுற்றி நிறைய மயில்கள் இருக்கும். இந்த மலை மேலே, இந்த ஏரி கரையில், அதை ஒட்டி இருக்கிற காட்டு பகுதிகளில் நிறைய மயில்கள் இருக்கும். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் என்னன்னா, நீங்கள் வரும்போது மயில்களுக்கு எந்த ஒரு இடையூறு இல்லாமல் நீங்கள் வந்து அதுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது என்று நாங்கள் சேனல் சார்பாக வேண்டிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இந்த இடம் பார்க்கறதுக்கு. தெரியுதுப்பா, எங்க அந்த மலையை நீ சாண பிடிக்கணும். மலைய சாண பிடிக்கவா? ஆமா, அந்த மலைய 2ஆ பொளந்து மான்கும் வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. ஓவரா மூவ்மெண்ட் போடுறானே. அடடா, வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதோட நாங்கள் கிளம்புறோம். மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.
மேலும் இது போன்று இன்னும் அழகான சுற்றுலா இயற்கை தலங்களை கண்டுகளிக்க நம்மளுடைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அதோடு பக்கத்தில் இருக்கும் பெல் பட்டனையும்